நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இன்னைக்கு எஸ்டேட்டுக்கு போறதுக்கு எனக்கு மனசே வரல. ஏன் பத்மினி, ஏன் இப்படி சொல்ற? அந்த நாகப்பன் வரதா சொல்லிருக்கான். அவன் கிருஷ்ணாவோட போட்டோ எடுத்துட்டு வரான். இத்தனை நாளா நம்ம கிட்ட சிக்காத அந்த நாசமா போறவளோட முகத்தை நான் பார்க்கணும். ஆனா எஸ்டேட்டுக்கு போகாம இருக்க முடியாது இல்லையா? வேலை செய்யறவங்களோட சம்பளத்தை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு லேபர் ஆபீசர்ஸ் வரப்போறாங்க. ஏற்கனவே நம்ம இந்த மீட்டிங்கை 2 தடவை மாற்றி வச்சிருக்கோம்மா. இன்னைக்கு நம்ம மீட்டிங்கு போகலன்னா அந்த ஆள் கண்டிப்பாக நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பார். ஐயோ, அதனால் அங்கே போகாமல் இருக்க முடியாது. ஒரு வேலை பண்ணலாம், நீ போய் சும்மா அங்கே தலையை காட்டிட்டு உடனே திரும்பி வந்துடு. மீதியை நான் பேசிக்கிறேம்மா. சரிண்ணே, அப்படி பண்ணலாம். முத்துமணி, நான் காரில் இருக்கேன். அவகிட்ட தேவையில்லாமல் சண்டை போடாமல் சீக்கிரம் வந்துடு. அம்மா, நாங்க எஸ்டேட்டுக்கு போறோம். இன்னைக்கு அந்த நாகப்பன் வருவான். நான் வர வரைக்கும் அவனை இருக்க சொல்லு. என்னை பார்த்துட்டு தான் போகணும்னு அவன்கிட்ட நீ சொல்லிடு. மத்தியானத்துக்குள்ள நான் திரும்ப வந்துடுவேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு கேட்டுச்சா இல்லையா? கேட்டம்மா, நான் சொல்லிடுறேன். நான் பாப்பாமா கூட இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நாங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். அந்த கஷ்டம் மட்டும் இல்லைன்னா நான் இந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு எப்பயோ வீட்டுக்கு போயிருப்பேன். உனக்கு இந்த மாதிரி கஷ்டம் எதுவும் இல்லைல்லம்மா. உன் ஊருக்கு போய் ஏதாவது ஒரு வீட்டுல வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம்ல. ஐயோ முத்துமணி, பால் பொங்குது. ஐயோ, நீ எந்த உலகத்துல இருக்க? அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அது வந்துக்கா, நான் எதையோ யோசிச்சுட்டே. அதெல்லாம் எனக்கு தெரியுது. அப்படி என்ன யோசனையில இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்தேன்க்கா. சீக்கிரம் வேலையை பாரு. யோசனைலாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஆமா, இப்ப நீ எங்க போற? நீ பாலை தான் வச்சிருக்க, டீ போடலையா? ஐயோ, அதுக்கும் நான் தான் வரணுமா? சாரிக்கா, நான் மறந்துட்டேன். என்னாச்சுக்கா? ஆமா, உனக்கு என்னதான் ஆச்சு? நீ எந்த நினைப்புல வேலை பார்த்துட்டு இருக்க? 2 பேரு டீ குடிக்கிறதுக்கு 7 ஸ்பூன் டீ தூள் போட்டிருக்க. சர்க்கரைக்கு பதிலா உப்பு. உனக்கு என்னதான் ஆச்சு? உன்னை நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்னமோ ஆயிருக்கு.
எனக்கு தலைவலிக்குதுக்கா, கொஞ்ச நேரம் நான் போய் படுக்கட்டுமா? ஆ, இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு அதான் நல்லது. இல்லைன்னா மற்றவங்களுக்கு தான் தலைவலி வரும். போய் படுத்துக்கோ. டீயை நானே போட்டு குடிச்சுக்கிறேம்மா. அந்த உப்பு டப்பாவை இங்க வச்சுட்டு போ. ஐயோ கடவுளே. உனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னல, என்கிட்ட தலை வலிக்குது படுக்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அது வந்து அக்கா, எனக்கு இங்க காத்து கொஞ்சம் நல்லா வருது, அதனால எனக்கு தலைவலி போயிடும்னு நினைச்சேன். இங்க வந்து காத்துல நிக்காம இருக்கிறது தான் நல்லது. சில சமயம் தலைவலி அதிகமாகும். சரிங்கக்கா, நான் போய் தூங்குறேன். இவளுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? காலையில இருந்து இவ நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. இவ மனசுக்குள்ள ஏதோ தப்பான எண்ணம் ஓடுது போல. ஆமா, நீ என்ன இந்த வேலையை விட்டு ஓடலான்னு பாக்குறியா? எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைக்கிற? ஒன்றும் இல்லைக்கா, நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருந்தேன். வெளியே இருந்தால் அழுக்காயிடும்ல. பாப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த நாகப்பா வந்திருக்கான். ஆனா அம்மா தான் எஸ்டேட்டுக்கு போயிருக்காங்கல்ல, அதை அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லிட்டேம்மா. ஆனா அந்த ஆளு பாப்பா அம்மாவை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்றான். பாப்பம்மா வர ராத்திரி ஆகிடுச்சுன்னா அது வரைக்கும் அந்த ஆள் இங்க வெயிட் பண்ணுவானா? அந்த ஆள் போயிட்டு அப்புறம் வந்தா என்ன டார்ச்சர். இது நல்லா இருக்கே. நாகப்பா இங்க வந்தா அவனை இருக்க சொல்லுன்னு உங்ககிட்ட தானே பாப்பம்மா சொல்லிட்டு போனாங்க. மத்தியானத்துக்குள்ள திரும்ப வந்துருவேன்னு உங்ககிட்ட தான் சொன்னாங்க. என்ன, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? ஆமா, பாப்பம்மா போகும்போது என்கிட்ட சொன்னாங்க. ஆனா எனக்கு தலைவலியா இருந்ததால கவனிக்கலக்கா. அந்த ஆள் அங்கதான் உட்காந்துருக்கான். பாப்பாம்மா ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீயே போய் அவன்கிட்ட சொல்லிடு. அக்கா, நீங்க போய் சொல்லுங்கக்கா. அந்த ஆள் முன்னாடி போக எனக்கு ஒரு மாதிரி இருக்கு.
இதுதாண்டி என்னோட துருப்புச்சீட்டு. அந்த வைத்தியர் கொடுத்த தூக்க மாத்திரை இருக்குல்ல, அத பால்ல 2-3 போட்டு எனக்கு கலந்து கொடு. நான் அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா தூங்குறேன். நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் போய் துணியெல்லாம் துவைச்சு போட்டு வந்தேம்மா. கொஞ்சம் நெஞ்ச துணியாமா அந்த பாப்பாமா எடுத்து போட்டு போனா உடம்பே முடியல. இந்தாங்க, நீங்க இந்த டீ குடிங்க, டயர்ட்லாம் போயிடும். அதுக்குள்ள டீலாம் போட்டுட்டியா? நான் டீ போட்டு நானே குடிச்சிட்டேன். தலைவலி போறதுக்காக தான் நான் டீ போட்டேன். டீ நல்லா இருக்குமா? சரி, இந்த கிளாஸ்ல யாருக்கு போட்டு வச்சிருக்க? அதான் வந்திருக்காருல்ல, அவருக்கு போய் கொடுங்க. அவர் தான் ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்காருல்ல, அவருக்கு டீ கொடுக்கலான்னு நினைச்சேன். இதெல்லாம் எதுக்குமா? அவனே ஒரு ரவுடி பையன், அவனுக்கு எதுக்கு நம்ம டீ போட்டு கொடுக்கணும்? இருந்தாலும் நான் போட்டுட்டேன்ல, இந்த வாட்டி மட்டும் கொடுக்கலாம். அப்படின்னா நீயே கொண்டு போய் கொடுத்துடலாம்ல. வேண்டாங்க்கா, நீங்களே போய் கொடுத்துருங்க. நான் இங்க வந்து இத்தனை நாள் ஆகியும் அவர் என்னை பார்த்ததே இல்லைல்ல. பழக்கம் இல்லாத ஒரு பொண்ணு போய் டீ கொடுத்தா அந்த ஆள் என்ன நினைப்பான்? உங்களுக்கு தான் அவரை நல்லா தெரியும்ல, நீங்க கொண்டு போய் கொடுத்தா போதும். உன்கிட்ட எல்லாம் பேசி சமாளிக்கவே முடியாதும்மா. இது எனக்கா? ஆமா. கிளாஸ். நான் டீ குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தலைவலி போயிடுச்சு. அந்த ஆள் டீ குடிச்சாராக்கா? குடிச்சான். அவனுக்கு டீ கொடுத்ததே அவன் அதிசயமா நினைச்சான். அந்த கிளாஸை கொடுங்க, நான் கழுவி வைக்கிறேன்.
துவைச்ச துணியெல்லாம் போய் காய போட்டுட்டு வரேன். நீ சமையல கொஞ்சம் பாத்துக்கோமா. சரிக்கா. ஆமா, நீ இங்க என்ன பண்ற? ஆமா, இந்த ஆளுக்கு என்னாச்சு? அதுதாக்கா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் பார்க்கும்போது இந்த ஆள் இப்படி படுத்து கிடக்குறான். இவன் மொபைல் கீழே விழுந்து கிடக்கு. நான் இவன் பாக்கெட்ல வைக்கலாம்னு நினைச்சேன். இந்தாங்க, இதை அவர்கிட்ட கொடுப்பீங்களோ இல்ல அவர் பாக்கெட்ல வைப்பீங்களோ என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் இங்க இருந்து போறேன். நாகப்பா, நாகப்பா, ஐயோ, நல்ல வேலை, இப்போதைக்கு நம்ம தப்பிச்சோம். ஆமா, நீ இவ்வளவு வேகமா தண்ணி குடிக்கிற? அந்த ஆள் எந்திரிச்சிட்டானா? எங்கம்மா, அந்த ஆள் நல்லா தூங்கிட்டு இருக்கான். எழுப்புனா எழுந்துக்கவே மாட்டான். சரக்கு அடிச்சுட்டு தூங்குற மாதிரி தூங்குறான். உண்மையை சொல்லட்டுமா, நான் ரொம்பவே பயந்துட்டேமா. அவன் செத்துட்டான்னு நினைச்சேன் தெரியுமா? அவனை எவ்வளவு எழுப்பியும் எழுந்துக்கலன்னும் போது சந்தேகம் தானமா வரும். அவன் மூச்சு விடுறத பார்த்து தான் நிம்மதியா இருந்துச்சு. இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப அதிசயம்தாம்மா. இப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை நான் இப்பதாம்மா பாக்குறேன். ஒருவேளை அவன் இங்க வரும்போது குடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல. இவ்வளவு காலையிலேவா? வெட்டு குத்து இதெல்லாம் தானே அந்த ஆளோட வேலை. அப்படிப்பட்டவங்க நேரங்காலம் பார்ப்பாங்களா என்ன? நினைக்கிறப்ப சாப்பிடுவாங்க, தோன்ற இடத்துல தூங்குவாங்க, அவ்வளவுதான். பாப்பாமா வர்றதுக்கு முன்னாடியே அவன் எழுந்துச்சா நல்லது. இல்லைன்னா இதை வச்சு ஒரு சண்டை வரும். அவன் ஒரு பெரிய ரவுடின்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. பாப்பாமாவை பார்த்தா அவன் அப்படியே நடுங்கிடுவான். பாப்பாமா வர்றதுக்கு முன்னாடியே சாப்பாடு குழம்பு ரெடியானா போதும். ஐயோ, ஃப்ரிட்ஜில் இருந்து தயிர் எடுத்து வெளில வைக்கவே இல்லையே. பாப்பாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்கண்ணே.
அந்த கிருஷ்ணாவோட போட்டோவை நம்ம பார்க்கணும். கவுண்டர் குடும்பத்தோட ஒரே வாரிசாச்சே. பாப்பாமா இப்ப உன்னை கூப்பிடுவா பாரு. கூப்பிடும்போது நீங்க போனீங்கன்னா போதும். அது ஏமா? நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல. அப்போ நான் மட்டும் என்ன சும்மாவா நிக்கிறேன்? நானும் வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். அக்கா அது மட்டும் இல்ல, நான் இன்னும் குளிக்கவும் இல்லை. குளிக்காம கொள்ளாம அவங்க முன்னாடி போய் நின்னா அதுக்கும் எனக்கு திட்டு விழும். பாப்பம்மா கேட்டா நான் குளிக்கிறேன்னு சொன்னா போதும். ப்ளீஸ்க்கா, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன்க்கா. நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தானே வேலை பார்க்குறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும் இல்லையா? முத்துமணி, இவ எதையோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன். காலையில இருந்து இவ பண்றது எதுவும் சரியில்லை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.